الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم حتى نعلم المجاهدين منكم والصابرين ونبلو أخباركم صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما يزال البلاء بالمؤمن والمؤمنة في نفسه وولده وماله حتى يلقى الله وما عليه خطيئة أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளின் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதராக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த உலகத்தில் சோதனைகள், நெருக்கடிகள், சிரமங்கள், நோய் நொம்பலங்கள் இல்லாமல் வாழ முடியாது. சோதனை, நெருக்கடி, சிரமம், நோய் நொம்பலம் இல்லாத வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை, சுவர்க்கத்துடைய வாழ்க்கை. கண்ணியமான வித்தியாசம் என்னவென்றால், மனிதர்களிலே ஈமான் இஸ்லாம் உள்ளவர்களுக்கு சோதனைகள் பாக்கியம், சோதனைகள் அவர்களுக்கு நலவாக, அவர்கள் இன்னும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு காரணமாக அமையும். மோமின்களுக்கு வரக்கூடிய சோதனை அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஏற்படக்கூடியது. முஷ்ரிக்கீங்களுக்கு, காபிர்களுக்கு ஏற்படக்கூடியது அப்படிப்பட்டதல்ல. ஏன் அவர்கள் இந்த உலகத்திலே நினைத்தபடி மனம் போனபடி வாழ்வார்கள். அதிலும் அவர்கள் சிரமத்தோடுதான், கஷ்டத்தோடுதான், சோதனையோடுதான் வாழ வேண்டும். மோமின்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், சோதனைகள், அது அவர்களுக்கு வெற்றிக்கும் நிம்மதிக்கும், எதிர்காலத்திலே இந்த சோதனையின் மூலம் அவர்களுக்கு பல நலவுகள் கிடைப்பதற்கு காரணமாக அமையும். குர்ஆன் சொல்கின்ற எல்லா நிகழ்வுகளுடைய முடிவும் இதுதான், சம்பவங்களுடைய முடிவும் இதுதான். சோதனைகள் வரும் பொழுது அதை எதிர்கொள்கின்ற முறையில் அதனுடைய முடிவு ஏற்படும். சோதனைகள் வரும் பொழுது, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கின்ற பொழுது சோதனை இன்னும் அதிகரிக்கும், கூலிகளை எதிர்பார்க்க முடியாது. சோதனைகள், சிரமங்கள், நெருக்கடிகள் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய கலா கதிரை, முடிவை, தீர்ப்பை பொருந்திக் கொண்டு அதிலே கிடைக்கின்ற நன்மைகளை ஆதரவு வைக்கின்ற பொழுது நன்மைகளும் கிடைக்கும், அந்தஸ்தும் உயரும், பாவங்களும் மன்னிக்கப்படும். உலகத்திலே மௌத்துக்கு முன்னால் அதற்கான வெற்றிகளை அல்லாஹ் காட்டித்தான் மௌத்தாக்குவான். அது முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று இரண்டு சாராருக்கும் இடையிலே அந்த காலம் தொட்டு இன்று வரைக்கும், கியாமத்தினால் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றன. மக்காவை விட்டும் விரட்டப்பட்டார்கள். சொந்த ஊரை விட்டும்
வெறும் கையோடு விரட்டப்பட்டார்கள். வீடுகளை விட்டு, காணிகளை விட்டு, சொத்து செல்வங்களை விட்டு, சில குடும்ப உறுப்பினர்களை விட்டு, உடுத்த உடுப்புடன், அணிந்த ஆடையுடன் அவர்கள் விரட்டப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் 8வது வருடம் இப்படி விரட்டப்பட்ட முஸ்லிம்கள், மூமின்கள், நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் சென்று 8வது வருஷம் என்ன நடந்தது? யார் விரட்டினார்களோ, எங்கிருந்து விரட்டினார்களோ அந்த மக்காவுடைய வெற்றி கிடைத்தது. ஃபத்ஹ மக்கா. சில துளி இரத்தங்கள், சில தீனார் திரகங்கள், சில காணி பூமிகளை இழந்தார்கள், பல உயிர்களை இழந்தார்கள், சேதங்கள் ஏற்பட்டன. கண்ணியமானவர்களே, அது அப்படியே முடியாது. அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அட்டூழியம் செய்யக்கூடியவர்கள், ஈமான்தாரிகளுக்கு, முஸ்லிம்களுக்கு சிரமங்களை கொடுக்கக்கூடியவர்களுக்கு முன்னால் முஸ்லிம்களை உயர்த்தாமல், கண்ணியப்படுத்தாமல் அவர்களுக்கு சாவு வராது. இதுதான் வரலாறு. 8வது வருடம் ஃபத்ஹ் மக்கா. ஓடி ஓடி ஒளிகிறார்கள். யார் விரட்டினார்களோ, யார் அடித்தார்களோ, யார் காயப்படுத்தினார்களோ, யார் உயிரை பறித்தார்களோ, உயிரை போக்கினார்களோ அவர்கள் ஓடி ஓடி ஒளிகிறார்கள், பதுங்குகிறார்கள், நடுங்குகிறார்கள். 8 வருடங்களுக்கு முன்னால் விரட்டப்பட்டவர்கள் கண்ணியமான முறையில் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமினீன் அல்ல ஏற்கனவே வாக்களித்தார். நீங்கள் மக்காவுக்குள், மஸ்ஜித் ஹராமுக்குள் நிம்மதியாக, கண்ணியமாக, எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்முடைய பாசையோட ராஜ மரியாதையோடு நுழைவீர்கள், கௌரவமாக நுழைவீர்கள். நுழையும் பொழுது அவர்கள் ஓடினார்கள், ஒளிந்தார்கள். நபி அவர்கள் இஸ்லாம் மன்னிக்க கூடியது, விட்டுக் கொடுக்க கூடியது, இஸ்லாம் வைராக்கியம் வைக்காத மார்க்கம், இஸ்லாம் குரோதம் வைக்காத மார்க்கம், இஸ்லாம் பழிக்கு பழி வாங்காத, பழி எடுக்காத மார்க்கம். நபியவர்கள் மன்னித்தார்கள். ஆனா நபியவர்கள் மன்னித்தது அவர்களுடைய பெருந்தன்மை. ஆனால் யார் யாருக்கு அநியாயம் செய்தார்களோ அவர்களை, அநியாயம் யாருக்கு செய்தார்களோ அவர்களுக்கு முன்னால் கேவலப்படுத்தித்தான் செத்தார்கள். இது வரலாறு. சிரமத்துக்கு பின்னால் இது எதிர்காலத்தில் ஏற்படும். 5 வருடங்களுக்கு முன்னால் ஏழை, 10 வருடங்களுக்கு முன்னால் தொழிலாளி, இன்று முதலாளி. 20 வருடங்களுக்கு முன்னால் சொந்த வீடு இல்லை, இனி சொந்த வீடும் இருக்கிறது, காணியும் இருக்கிறது, கடையும் இருக்கிறது. அல்லாஹ் கொடுப்பான், சோதிப்பான். அதில் உரிய முறையில் பொறுமை செய்தால் அல்லாஹ் கண்ணியமாக கொடுப்பான். ஒரு சிரமம், ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி வந்தால் 2 இலகுகள், 2 லேசுகள். ஒரு கஷ்டத்துக்கு பின்னால் 2 வசதிகள், 2 ஒரு பாதகமான கஷ்டமான நிலைமை வந்தால் 2 சாதகமான நிலைமைகள். நெகட்டிவான 2 விடயங்கள் இருந்தால் பாசிட்டிவான 2 ரிசல்ட்டுகள் வெளியாகும். குர்ஆன் சொல்கிறது. ஒவ்வொன்றுமே நலவு. ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆன் வசனம் இதைத்தான் சொல்கிறோம். சோதனையிலிருந்து, சிரமத்திலிருந்து, நெருக்கடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான சோதனை. சிலருக்கு பணம் இருக்கும், ஆரோக்கியம், நோயில் கஷ்டப்படுவார்கள். சிலருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும், பொருளாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுவார்கள். சிலருக்கு நல்ல படிப்பு இருக்கும், ஜொப் இல்லாமல் கஷ்டப்படுவார்கள். சிலருக்கு படிப்பு இல்லாமலேயே பெரிய பெரிய வருமானங்கள் கிடைக்கும், ஆனால் குடும்ப பிரச்சனையில் இருப்பார்கள். ஒருவருக்கு பொருளாதார எக்கனாமி கோடீஸ்வரராக இருப்பார், குடும்ப பிரச்சனை இருக்கும், குடும்பத்தை நிம்மதி இருக்காது. கண்ணியமானவர்கள், இப்படித்தான் எதிலுமே கம்ப்ளீட்டாக இருப்பதாக இருந்தால் மனிதனாக வாழ முடியாது. எல்லாமே நாம் நினைப்பதுபடி நடக்க முடியாது. அதே சுவர்க்கத்தில் நினைத்தது நினைத்தபடி கிடைக்கும் இடம் சுவர்க்கம். உலகத்தில் சிலது நினைத்தபடி கிடைக்கும், சிலது நினைத்ததற்கு மாற்றமாக கிடைக்கும், சிலது நினைத்தது ஒன்று வேறொன்று கிடைக்கும், சிலர் எதிர்பார்த்தது ஒன்று அதைவிட சிறந்தது கிடைக்கும். உலகம் வித்தியாசம்.
இந்த நாட்கள் வரலாறுகள் நிகழ்வுகளை மாற்றி மாற்றி அமைக்கிறோம். என்னை கண்ணியமான உங்களை நாங்கள் நிச்சயமா சோதிப்போம் வல நபுலு வண்ணக்கும். இந்த வசனத்துடைய கருத்துடைய அமைப்பை பார்த்தால் நிச்சயமாக உறுதியாக உங்களை சோதிப்போம். முஜாஹிதீனமிங்கும் உங்களிலே சிரமங்களுக்கு, கஷ்டங்களுக்கு, சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றவர்கள், பொறுமையோடு அதை எதிர்த்து போராடுகின்றவர்கள் யார் என்று பார்ப்பதற்கு, எந்த சேலஞ்சையும் ஈமானோடு, தவக்கலோடு, யக்கீனோடு, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு முகம் கொடுத்து முறியடிக்க போராடுபவர்கள் யார் என்று பார்க்கின்ற அந்த நிலைமை அறிய யார் பொறுமைசாலிகள், யார் பொறுமை செய்கிறீர்கள். அக்பாரக்கும் உங்களுடைய வரலாறு, உங்களுடைய ஹிஸ்டரி, உங்களுடைய எல்லா கடந்த கால வரலாறுகளை உங்களுக்கே நாங்கள் அறிவிப்போம். உங்களுக்கே நாங்கள் அதை உங்களிடமே அதை நாங்கள் சொல்லி காட்டுவோம். கண்ணியமானே, உங்களுக்கு அந்த விடயங்களை, உங்களுடைய செய்திகளை உங்கள் பக்கமே முன்வைப்போம். இதுதான் நான் ஓதிய குர்ஆன் வசனம். ஒரு ஹதீஸை சொன்னேன். ஒரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அவருடைய உடலில் உயிர் சம்பந்தமான, உடல் சம்பந்தமான நோய் நம்பலங்கள், வருத்தங்கள், சிரமங்கள், உறுப்புகள் சேதமாக்கப்படும், எதிரிகளால் தாக்கப்படுவார்கள், காயங்கள் ஏற்படுத்தப்படும். சோதனை வலதுகி குழந்தைகளிலே குழந்தைகள் மௌத்தாகுவது, நோய்வாய்ப்படுவது, சிரமப்படுவது, குழந்தைகள், பிள்ளை குட்டிகள் சம்பந்தமான சோதனைகள். மாளிகை பொருளாதார ரீதியான எக்கனாமிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இது 3 தான் பிரச்சனை. நம்மோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஃபேமிலியோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எக்கனாமியோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது 3 தான் நமக்கு பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை? இந்த 3 கேட்டகரி தான் எல்லா பிரச்சனைகளும். கவலையா நம்மோடு சம்பந்தப்படுகிறது, டென்ஷனா, ஸ்ட்ரெஸ்ஸா, டிப்ரெஷனா நம்மோடு சம்பந்தப்படுகிறது, நோய் நம்பலமா நம்மோடு சிரமப்படுகிறது, சம்பந்தப்படுகிறது. ஃபேமிலி, பொருளாதாரம் வந்து கொண்டே இருக்கும். சோதனைகள் வந்து அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அலைஹி மின் ஹத்தியா, எந்த பாவமும் இல்லாமல் அல்லாஹ்வை சந்திப்பார். ஒவ்வொன்றுக்கும் பாவம் மன்னிக்கப்படும். இன்னொரு சொல்றது எந்த சோதனை ஒரு மூமினுக்கு வந்தாலும் சொன்ன எந்த அளவுக்கு அவருக்கு பல வார்த்தை வருகிறது. அவருக்கு குத்துகின்ற ஒரு முள்ளு, ஒரு கட்டு, ஒரு வீடு கட்டு குத்தினாலும் அவருக்கு பாவம் மன்னிக்கப்படும், நன்மை எழுதப்படும். ஒரு ஊசி குத்தினாலும், ஒரு முள்ளு குத்தினாலும் நமக்கு நனவுதான். கண்ணியமானே, எந்த சிரமம் வந்தாலும் உடனே நினைக்க வேண்டும். கஷ்டம், சோதனை, நெருக்கடி, ஒரு காயம், ஒரு புண்ணு வந்துவிட்டால் ஏன் வருகிறது என்று பார்க்க வேண்டும். நம்முடைய நாம் தேடிக்கொண்டது நமக்கு நாம யாருக்காவது அநியாயம் செய்ய ஏற்படுகின்ற டேமேஜ்கள் அல்ல. நாம் ஏதோ ஒரு வேலையை விட்டு இறைவர் பிரயாணத்திலே ஆகமான விடயங்கள் ஈடுபடும் பொழுது வருகின்ற நோய்கள், வருத்தங்கள், ஒரு முள்ளு குத்தினாலும், ஒரு தலைவலி வந்தாலும், வேறு அதிகாரி ஒரு தலைவலிக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. வயிற்று வலி பாவம் மன்னிக்கப்படுகிறது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உள்ளே இருக்கின்ற பாற்றுகள், அது ஹார்ட்டாக இருக்கலாம், கிட்னியாக இருக்கலாம், அதனால் ஏற்படுகின்ற நோய்கள், பாவம் செய்து நம்முடைய பாவனைகள் மூலம் ஏற்படுகின்ற விளைவுகள் அல்ல, ஏதோ அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவருடைய ஹார்ட், அவருடைய கிட்னி டேமேஜ் ஆகுவதற்கு அவருடைய ஹராமான பாவனைகள் காரணமாக இருந்தால் அது தண்டனை, அது அவருடைய எஃபெக்ட், அதனால் ஏற்படுகின்ற டேமேஜ் அதுவல்ல. இவரால் எந்த விதமான பாவங்களும் தவறுகள் நடக்கவில்லை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஏதோ அந்த நோய் வருகிறதா. அப்படி வயிறோடு உள் சம்பந்தப்பட்ட ஏதாவது பாட்டுகள் சம்பந்தப்பட்ட நோய்களிலே ஒருவர் மௌத்தாகினால் அவர் ஒரு ஷஹீதுடைய அந்தத்தை பெறுவார். ஹதீஸ் எல்லாமே நலவுதான்.
கண்ணியமானவர்களே, அடுத்த ஹதீஸ், உலகத்திலே சோதனைகள், நெருக்கடிகள், நோய் நம்பலங்கள் குறைந்தவர்கள் செயல்பார்கள் அவர்களுக்கு இருக்கும். ஏதாவது சோதனை பிரச்சனை இருக்கும், ஆனால் மற்றவர்களை போன்ற அந்த அளவு அதிகமான சோதனைகள் இருக்காது. அவர்கள் நம்மளா வாழ்ந்து கொண்டு போவார்கள். சோதனைகள், நெருக்கடிகள், சிரமங்கள் குறைவு. அவர்கள் மறுமையிலே உலகத்திலே கஷ்டப்பட்டவர்கள், பொருளாதார பிரச்சனை, நோய் நொம்பலம், இப்படியான வருஷங்களினால் கஷ்டப்பட்டவர்களுக்கு கிடைக்கின்ற கூலியை, அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்தஸ்தை பார்த்தவுடன் உலகத்திலே ஆபியத், ஆரோக்கியம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதிகமாக காலத்தை கழித்தவர்கள் ஆசை வைப்பார்களாம். எங்களுக்கு எப்படி தெரியுமா பிரச்சனை இருக்க வேண்டும்? நாங்கள் உலகத்திலே வாழும் பொழுது இரும்பு கத்திரிகளால், கத்தரிக்கோள்களால் எங்களுடைய உடம்புகள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்க கூடாதா? எங்களுடைய ஒவ்வொரு பாட்டாக கத்திரிகளால் வெட்டப்பட்டிருந்தால் எவ்வளவு சிறப்புகளை அடைந்திருக்கலாம் என்று நினைக்கின்ற அளவுக்கு உலகத்திலே சோதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கூலிகளை கொடுப்பான். இதுதான் சோதனை. இன்னும் ஒரு ஹதீஸ், அஜபல் அம்ரில் முஃமின், முஃமினுடைய விடயம் ஆச்சரியமானது. அது முஃமினுடைய விடயம், ஒரு இறை விசுவாசியுடைய விடயம் பார்ப்பதற்கு எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடியது, ஒரு அதிசயமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அனைத்து விடயங்களும் அவருக்கு நலவுதான், எல்லாமே கைர். அவருக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளும் அவருக்கு கைராக அமையும். இது மூமினுக்கு மாத்திரம் தான், வேறு யாருக்கு இந்த பாக்கியம் கிடையாது. நலவுகள், சந்தோஷங்கள், வசதி வாய்ப்புகள் ஏதாவது ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார். ஏதாவது நல்ல விடயங்கள், பொருத்தமான விடயங்கள், எதிர்பார்த்த விடயங்கள், லாபங்கள், வருமானங்கள், ஆரோக்கியங்கள், ஏதாவது சக்சஸ் நடந்தால், நினைத்த விடயங்கள் நடந்தால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ர் செய்வார். வாயாலும் சொல்லாலும் உள்ளத்தாலும் அதற்கு நன்றி கடனாக அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழிகளில் அவர் அந்த விடயங்களை பயன்படுத்துவார். பொருளாதாரமா, சதக்கா, தான தர்மங்கள் என்று அல்லாஹ்வுடைய வழியில் செலவழிப்பார். ஆரோக்கியமா, அந்த ஆரோக்கியத்தை யூஸ் பண்ணி அல்லாஹ்வுடைய இபாதத்துகள் அதிகமாக செய்வார். ஏதாவது வேறு அதிகாரங்களா, அந்த அதிகாரங்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக பாவிப்பார். ஷுக்ர் என்பது அந்த நியாமத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அல்லாஹ் விரும்புகின்ற முறைப்படி பாவிப்பது. கஷ்டம், சிரமம், கவலை, நோய் நம்பலம், எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, ஏதாவது நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சபர், பொறுமை செய்வார். அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுப்பார். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நான் பொருந்திக் கொள்கிறேன், பொறுமை செய்கிறேன், அதிலிருந்து விடுபட முயற்சிப்பார், பொறுமையோடு இருப்பார். அதுவும் அவருக்கு நலவாக அமையும். கனிமனை என்ன நடந்தாலும் நலவுதான். பிரச்சனை இல்லாதவர்கள் யாரும் கிடையாது. கேட்டால் என்ன உங்களுடைய வாழ்க்கை? எனக்கு கடன் பிரச்சனை. இனிமேல் கேட்டால் எனக்கு குமர பிரச்சனை, திருமணம் முடிக்கின்ற வயது பிள்ளை குமர் இருக்கிறது, முன் முடியவில்லை. இனிமேல் கேட்டால் எனக்கு வீடு இல்லை. இனிமேல் கேட்டால் எனக்கு கூலி கட்ட வசதி இல்லை. இனிமேல் கேட்டால் என்னுடைய வீட்டிலே கரண்ட் வெட்டப்பட்டிருக்கிறது. இனிமேல் கேட்டால் என்னுடைய வீட்டில் தண்ணீர் அது வெட்டப்பட்டிருக்கிறது. இனிமேல் கேட்டால் ஆபரேஷன் இருக்கிறது, பணம் இல்லை. வாழ்க்கையிலே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும். இது உலகத்திலே அல்லாஹ் ஏற்படுத்திய நியதி. இதை யாராலும் மாற்ற முடியாது. மாறி மாறி வரும், எதுவுமே நிலைக்காது, எதுவும் நிலைக்காது. மக்காவில் இந்த விலங்குபட்ட 8 வருடம் பொறுத்தார்கள். 8 வருடம் பொறுத்தார்கள். இடையில தடவை சொந்த ஊருக்கு வந்து காபத்துல்லாவை உம்ரா செய்ய கிடைக்கவில்லை. காபத்துல்லாவுக்கு உம்ரா செய்ய அனுமதி இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார்கள். சொந்த ஊரில் மதலன், சொந்த ஊருக்கு வந்து உள்ளே அவர்களுக்கு என்றாக முடியவில்லை, பொறுத்தார்கள். பொறுமை. இதற்கு பின்னர் ஒரு வெற்றி வரும். வந்தது வெற்றி, மக்கா, மக்காவுடைய வெற்றி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் விரிவானது. சின்ன வயதிலிருந்து இறுதி வரைக்கும் யூசுப் நிகழ்வை குர்ஆன் சொல்கிறது. சூரா யூசுஃபில் அல்லாஹ் விரிவாக பேசுகிறார்.
என்ன பாடம், என்ன படிப்பின், என்ன லெசன்? கண்ணியமானவர்களே, சின்ன வயதில் ஒரு கருத்திலே 12, 14, 17, 18 வயது இருக்க டீனேஜ் சகோதரனுடைய சதி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், 2 பிள்ளைகள், ஒரு தாயுடைய பிள்ளைகள், யூசுப் பின்யாமீன். ஏனைய 10 பேரும் இன்னும் ஒரு தாயுடைய பிள்ளைகள். உம்மா வேறு, வாப்பா ஒன்று. அந்த பிள்ளைகளுக்கு இவரோட பொறாமையினால் இவரை பிரிக்க வேண்டும், இவரை வீட்டிலிருந்து இல்லாமலாக்க வேண்டும், இவர் உலகத்திலிருந்து இவரை அனுப்ப வேண்டும். பிளான் பண்ணினார்கள். கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். பால் கிணற்றிலே, தண்ணீர் இல்லாத பால் கிணறு. சம்பவம் மிஸ்ருடைய, ஈஜிப்டுடைய ஒரு பிரயாண கோஷ்டி தண்ணீர் அழுவதற்காக வேண்டி வாளியை போட்டவுடன் அந்த வாளியை தொத்திக் கொண்டு அந்த இளைஞர் சிறுவர் வருகிறார். அப்படி அவர்கள் மிஸ்ரிலே கொண்டு போய் விற்கிறார்கள். எப்படி சோதனை என்று பாருங்கள். தாய் தந்தையோடு இருக்க வேண்டிய வயது, சகோதரர்களோடு ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயது, டீனேஜ். எவ்வளவு சுதந்திரமாக குடும்பத்தோடு செல்லமாக தாய் தந்தையுடைய அன்போடு இருக்க வேண்டிய வயது. சோதனை, விற்கப்படுகிற அடிமையாக. பலஸ்தீனிலே கிணற்றிலே அள்ளப்பட்டு மிஸ்ரிலே, ஈஜிப்திலே விற்கப்படுகிறார்கள். அந்த நாட்டு ஒரு மந்திரி வாங்குகிறார். அவருடைய வீட்டிலே அவரை பராமரிக்கிறார். வீட்டில் ஒரு ஊழியர் போன்று. அதுக்கு பின்னால் அது அப்படியே அதிலே பல சோதனைகள் வந்து பொறுமை செய்து, கண்ணியமானவர்களே, எப்படி அல்லாஹ் நிலைமை ஏற்படுத்தினா பாருங்கள். சோதனையுடைய பொறுமை, வீட்டிலே வெற்றி. ஒரு கஷ்டத்துக்கு பின்னால் பல இலகுகள் வரும். உலகத்திலே மௌத்துக்கு முன்னால் அந்த சோதனைகளுடைய முடிவை அல்லாஹ் சந்தோஷமாக, இனிமையாக, இன்பமாக மாற்றாமல் மௌத்து வராது. மிஸ்ருடைய அரசர், அவரிடத்தில் ஒரு நல்ல ஒரு கண்ணியம், இவர்களுக்கு நல்ல ஒரு இடம், அவரை நெருக்கமாக வைத்துக் கொண்டார். அந்த நாட்டுடைய பைனான்சியல் மினிஸ்ட்ரி என்று சொல்லலாம், பொருளாதார அமைச்சருடைய ஸ்தானத்துக்கு மாறுகிறார்கள். யார் இவர்கள்? அந்த இளம் வயதிலே குடும்பத்தை விட்டும் பிரிக்கப்பட்டு அவர்கள் செத்து அப்படி உலகத்திலிருந்து அழியற்றும் என்ற நோக்கத்தோடு வீசப்பட்டவர்கள். இப்பொழுது பொருளாதார அமைச்சர், ஒரு மினிஸ்டர், அந்த அரசிடத்திலே ஒரு முக்கியமான ஒரு அட்வைசர், ஈஜிப்டுடைய கிங்கிடத்திலே ஒரு முக்கியமான ஒரு அட்வைசராக இருக்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? பலஸ்தீனில் ஒரு பஞ்சம் வந்தது, ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்து இவர்கள் கேள்விப்படுகிறார்கள். மிஸ்ரிலே, ஈஜிப்திலே இப்படி ஒருவர் நல்ல மக்களுக்கு ரிலீஃப் பண்ணுகிறார், டொனேஷன் கொடுக்கிறார், உதவி செய்கிறார், ஹெல்ப் பண்ணுகிறார். அவரிடம் போய் நாங்களும் ஏதாவது ஹெல்ப் வாங்கி வருகிறோம் என்று எந்த கையால் கிணற்றிலே தூக்கி போட்டார்களோ அந்த கையை நீட்டி ரிலீஃப் வாங்க வந்திருக்கிறார்கள், நிவாரண உதவி. எப்படி கண்ணியம்! சோதனையுடைய முடிவு, பொறுமையுடைய முடிவு. முதலாவது தடவை கொடுத்தனுப்பினார்கள். இவர்களுக்கு தெரியும் என்னுடைய சகோதரர்கள் தான், என்னுடைய சிப்ளிங், உடன் பிறந்தவர்கள். அவர்களுக்கு தெரியாது, அடையாளம் வித்தியாசம். சகோதரர்கள் மூத்தவர்கள், அவர்களுடைய முகவாக்குகள் வித்தியாசப்படவில்லை. இவர் சின்ன வயதில் பிரிந்தவர், இவருடைய பேஸ்கட்டுகள் மாறி இருக்கிறது, வாங்கிவிட்டு போய்விட்டார்கள். இரண்டாவது தடவை வந்த பொழுது கண்ணியவாளை பேச்சு கொடுக்கிறார்கள். திடீரென்று கேட்டார்கள், நீங்கள் கடந்த காலத்திலே உங்களுடைய சகோதரர் யூசுஃபுக்கு எதிராக செய்த சதி ஞாபகம் இருக்கிறதா? சிசிடிவி கேமரா கிடையாது, மீடியா கிடையாது, போட்டோ கிடையாது, ரெக்கார்ட் கிடையாது, யாரும் கிடையாது. கிணற்றிலே போடும் பொழுது இவர்கள் மாத்திரம்தான், ஒரு பாலைவனம். உடனே இவர்களுக்கு அப்படி பட்டது. கேட்ட, நீங்கள் யூசுஃபா? ஆம், நான் யூசுப். உடன் பிறந்த சகோதரர் பின்யாமீன் இருக்கார் பக்கத்திலே, பின்யாமீன் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை தூக்கி நீங்கள் கிணற்றில் போட்டீர்கள், இப்ப என்னிடத்தில் வந்து டிமாண்ட் காட்டவில்லை. கொடுத்தார்கள், உதவி செய்தார்கள், மன்னித்தார்கள், மன்னிப்பு கொடுத்தார்கள். ஆனால் நமக்கு எதிராக அநியாயம் செய்தவர்களை நமக்கு முன்னால் அவர்கள் மன்னிப்பு கேட்டு தௌபா செய்யாவிட்டால் கேவலப்படுத்தாமல் அவர்களுக்கு மௌத்து வராது. அது எல்லா நாடுகளிலும்
நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நடக்க இருக்கிறது. 8 நாடுகள் நடந்து முடிந்திருக்கின்றன. அநியாயக்காரர்கள் துண்டு துணி இல்லாமல் ஓடிய வரலாறுகள். சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தெரியுமா? இன்னஹு மய்யத்தகி வயஸ்பிர். யார் தக்வா இறையச்சத்தோடு வயஸ்பிர் பொறுமையோடு இருப்பாரோ ஃபைன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன். இப்படிப்பட்ட 2 தன்மைகள். தக்வா, என்ன சோதனை வந்தாலும் தக்வா இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம். பொருளாதார நெருக்கடி என்பதால் வட்டிக்கு போக மாட்டேன், இன்கம் போதாது என்பதற்காக இல்லீகலாக ஹராமான தொழில் செய்ய மாட்டேன், இன்கம் போதாது என்பதற்காக ட்ரக்ஸ் வியாபாரம் பண்ண மாட்டேன், பேருக்கு மரக்கறி தட்டை வைத்துவிட்டு உள்ளால் அவுக்கனுக்கு விற்க மாட்டேன், பேருக்கு செங்கலி தட்டை வைத்துக் கொண்டு உள்ளால் உறிஞ்சுகின்ற குடுவிக்க மாட்டேன், பேருக்கு சில்லறை கடை அங்கே போதைப் பொருள் விற்க மாட்டேன். தக்குவா நடக்கிறதா இல்லையா? பேர் செங்கலி தட்டு உள்ளால் வேறு பொருட்கள், பேர் மரக்கறி தட்டு 3 கிலோ வெங்காயம், 2 கிலோ கிழங்கு, 5 கிலோ கரட், 10 கிலோ போஞ்சி டெய்லி இருக்கும். அது யாரும் வாங்குவதில்லை. அங்கு உள்ளே வேறொன்று இருக்கிறது இல்லையா? இது மக்களுக்கு மரக்கறி தட்டு, மக்களுக்கு செம்பலி தட்டு, மக்களுக்கு பொட்டட்டு, மக்களுக்கு சில்லறை கடை, உள்ளே செக்கட்டிலே இஷ்யூ ஆகிறதா? இப்படி போக மாட்டேன். தக்குவா இது ஒன்று. இன்னும் பல உதாரணங்கள் இருக்கின்றன. தக்குவா என்ன சொல்ல? தக்குவாவிலே பேணுதலாக இருப்பேன், தொழுகையை விட மாட்டேன், குர்ஆன் திலாவத்தை விட மாட்டேன், சதக்காவை விட மாட்டேன், என்ன இருக்கிறது நான் தான தர்மம் செய்வேன். வயஸ்பிர் பொறுமை செய்வாரோ இப்படிப்பட்ட நல்லவர்களுடைய கூலி அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எனக்கு இந்த பாக்கியம், ஒரு மினிஸ்ட்ரி கையிலே, நபி ரசூல் அரசனிடத்தில் பெரியவரிடம் கண்ணியமான மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு கொடை வள்ளல், எல்லா அந்தஸ்துகளும் என்னை எந்த கையால் தூக்கி கிணற்றில் போட்டீர்களோ அது சொல்லவில்லை, அல்ல விளக்கம். அந்த கையை என்னிடமே ஏற்றி உங்களை அல்லாஹ் உதவி தேட, ஹெல்ப் தேட வைத்திருக்கிறானே, இது பொறுமையுடைய தக்வாவுடைய ரிசல்ட். எதிலே? பொறுமை சோதனையிலே. எல்லா நிகழ்வுகளும் இப்படித்தான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் உடம்பில் ஒரு கருத்திலே 17 வருடங்கள், 19 வருடங்கள், பல கருத்து 21 வருடங்கள், ஏதோ 17 வருடங்கள், 17 இயர்ஸ் கண்டினியூவாக உடம்பில் ஒரு வகையான காயம், ஸ்கின், தோளிலே ஒரு வகையான புண்ணுகள். சொல்வார்களாம் உடம்பெல்லாம் காயம். அல்லாஹ் நாக்கை அல்லாவை திக்ர் செய்கின்ற, அல்லாவோடு உரையாடுகின்ற, அல்லாவிடம் துஆ கேட்கின்ற, அல்லாவை துதிக்கின்ற, தஸ்பீஹ் செய்கின்ற இந்த நாக்கை அல்லாஹ் சுகமாக ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். உடம்போடு சம்பந்தப்பட்டால் நாக்குடைய வைக்கென்ன, உடம்புடைய வைக்கென்ன. 99% சோதனை, நோய், நாக்கு சுகமாக இருக்கிறதே, அல்ஹம்துலில்லாஹ். பொறுத்தார்கள், வலிமையான அமல், வலிமையான தக்குவா, வலிமையான அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றினார்கள், பொறுமை செய்தார்கள். எப்படி தெரியும் அல்லாஹ் முடிவை கொடுத்தான்? ரஹ்மா என்ற மனைவி, அவருடைய பேரும் ரஹ்மா, இரக்கம் உள்ளவர், பாசம் உள்ளவர், அவருடைய குணமும் அப்படி. கணவனை விட்டு பிரியவில்லை, கணவனுக்கு உதவியாக இருந்தார்கள். ஒரு நாள் வாஷ்ரூம் போகிறார்கள், வெளிச்சேவையை நிறைவேற்ற, வீட்டிலிருந்து வெளியே தூரத்தில் வாஷ்ரூம், மனைவி வெளியில வெயிட்டிங், வெளியே நீண்ட நேரம் வரவில்லை. பொதுவாக மக்கள் போகின்ற பிரயாணிகளை பாதிக்கின்ற ஒரு பொதுவான ஒரு அது வாஷ்ரூம். அது ஒரு மனிதர் வருகிறார், உடம்பில் எந்த விதமான காயங்கள் புண்ணுகளும் இல்லாத ஒரு நல்ல பொதுவான ஒரு மனிதர். கேட்டார்கள், என்னுடைய கணவர் ஐயூபை கண்டீர்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாஷ்ரூம் போனால் இன்னும் வரவில்லை. அவர்கள் சொன்னார்கள், நான் தான் உன்னுடைய கணவர் ஐயூப். வாஷ்ரூம் அல்லாஹ் 2 ஒரு தண்ணீரால் குளிக்க சொன்னான், இன்னும் ஒரு தண்ணீரை குடிக்க சொன்னான். இதுதான் அவருடைய ஷிஃபாவுக்கான மருந்து. ஒரு தண்ணீரை குடித்தார்கள், இன்னும் ஒரு தண்ணீரால் பாடி வாஷ் பண்ணினார்கள். அதனோடு அல்லாஹ் தோலில் இருந்த எல்லா காயங்களையும் மண்சொட்டலே சுகமாகிவிட்டான். அழகான, இருந்ததை விட அழகான நல்ல தோற்றத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான்.
பொறுமையுடைய சோதனையில் பொறுமை செய்தால் அது இல்லாமலாகும். அதற்கு மாற்றமான நல்ல முடிவுகள் வரும். எல்லா நபிமார்களுடைய சம்பவமும் இதுதான். இது நமக்கு நமது நாட்டில் நமக்கு வித்தியாசமான சோதனை, வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு அந்தந்த நாட்டில் வித்தியாசமான சோதனை. இதே சோதனை தான் وَلَا يَزَالُونَ يُقَاتِلُونَكُمْ حَتَّى يَرُدُّوكُمْ عَنْ دِينِكُمْ إِنِ اسْتَطَاعُوا. விரோதிகள் எதிரிகள் உங்களோடு மோதிக்கொண்டே இருப்பார்கள், உங்களை தாக்கிக் கொண்டே இருப்பார்கள், உங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். என்ன நோக்கம்? நீங்கள் இஸ்லாத்தை விட்டு மதம் மாற வேண்டும் என்றால் அதற்கும் ட்ரை பண்ணுவார்கள். உங்களை மதம் மாற்ற, இஸ்லாத்திலிருந்து கலட்ட, இஸ்லாத்திலிருந்து உங்களை வெளியாக்க முடியுமாக இருந்தால் அதற்கும் ட்ரை பண்ணுவார்கள். அதுதான் என்று குறிப்பாக பலஸ்தீனில், பொதுவாக பல நாடுகளில் பலஸ்தீனுடைய விடயங்கள் மீடியாக்கள் அதிகமாக பேசுகின்ற காட்டுகின்ற மிகவும் மும்முரமான விடயம். என்றாலும் பல நாடுகளிலே பல ஊர்களிலே நாம் இந்த ஊரிலும் இந்த நாட்டிலும் பிரச்சனை இருக்குமா என்று எதிர்பார்க்காத அப்படி நாடுகளிலும் ஆங்காங்கே பல பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது பொதுவாக ஒரு சூடு பிடித்த பிரச்சனையாக இந்த பலஸ்தீனுடைய பிரச்சனை இருக்கிறது. கண்ணியமான இதில் என்ன படிப்பினை? நமக்கு என்ன படிப்பினை? அல்லாஹ் நம்முடைய நாட்டையும் உலக முஸ்லிம்களுடைய நாடுகள், முஸ்லிம்கள் வாழ்கின்ற எல்லா நாடுகளையும் ஆபத்து அனர்த்தங்கள் சோதனைகள் நெருக்கடி இல்லாத ஆபியத்தான நாடாக மாற்றுவானாக. இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்தால் நம்முடைய நிலைமை என்ன சொன்னால் தவறாக யாரும் எடுக்கக்கூடாது. நம்முடைய நாட்டில் இருக்கின்ற 60 வயதிலுள்ள ஈமான் உடைய ஒரு மூத்த மனிதருடைய ஈமானையும், பலஸ்தீனில் இருக்கின்ற 3 வயது, 2 வயது, 3.5 வயது, 6 வயது சிறுவனுடைய ஈமானையும் நிறுத்தால் அந்த சைல்டுடைய, அந்த சிறுவர்களுடைய ஈமான் பாரமாகும். அந்த ஈமான் பாரமாகும். தாய் தந்தை இழந்து, ஷஹீதுகளாக இழந்து, அனாதைகளாக மாறியவர்களிடம் நிம்மதியாக 5-6 மணி நேரங்கள் தூங்க முடியாது, நிம்மதியான சாப்பாடு முடியாது, சாப்பாடு கிடையாது, தண்ணீரே வாட்டர் சப்ளை கட் பண்ணப்பட்டது, பவர் கட் நடந்தது, இடைக்கில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மிருகத்தனமான, மிருகங்களை விட கேவலமான இந்த யூதர்கள், ஜியோனிஸ்டுகள், இவர்களுடைய கடுபிடி. கண்ணியமானவர்களே, வெளியிலே பார்க்கின்ற பொழுது மூமின்களுக்கு சேதம், உயிர் சேதம், வீடுகள் தகர்க்கப்படுகின்றன, மஸ்ஜிதுகள் தாக்கப்படுகின்றன. கண்ணியமான ஹாஸ்பிட்டல், வைத்தியசாலை, ஆபத்தில் உள்ளவர்கள், அனர்த்தமாக இன்ஜர்ட் ஆகியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுகின்ற இடம், அதையே தாக்குவதாக இருந்தால் இது மிருகத்தன்மையை விட ஒருபடி கீழே இல்லையா? நாம் அவர்களுக்கு அதுவா செய்வோம், முடிந்த உதவிகளை நம்மால் என்ன முடியுமோ செய்வோம். என்றாலும் நாமும் ஈமானிய தைரியங்களை, நம்முடைய சிறுவர்களுக்கு ஈமானை, தவக்குலை, தக்குவாவை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எப்பொழுது கொடுப்பது? நம்முடைய பிள்ளையுடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? அங்கே ஒரு பெண் கணவனை இழந்து, 5 பிள்ளை இழந்து, 4 பிள்ளை இழந்து, சொந்த பிள்ளையை, பால் குடிக்கின்ற பிள்ளையை மடியிலே ஷஹீதாக, ஜனாசாவாக வைத்துக் கொண்டு அந்த தாய் பேசுகின்ற வார்த்தைகள் என்ன? ஒவ்வொரு சென்டென்ஸிலும் அல்லாஹ், ஒவ்வொரு வசனத்திலும் அல்லாஹ். நாம் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வோடு கோபித்துக் கொண்டு எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆனா தொடமாட்டோம். அல்லாஹ் தாரலே, நீங்க தொடாவிட்டால் அல்லாஹ் கொண்டும் குறையாது. நான் பாருக்கு போவேன், நீங்க பாருக்கு போய் குடிக்கிறதுனா அல்லாஹ் கொண்டும் குறையாது. உங்களுக்கே நீங்கள் மண்ணை வள்ளி பாரி போடுகிறீர்கள். நீங்கள் எந்த பாவம் செய்வதனால் அல்லாஹ் கொண்டும் குறையாது. அல்லாஹ் சொல்லுகிற ஹதீஸ் குத்ஸியிலே, முழு உலகத்தில் உள்ள எல்லாருமே மிக உச்சகட்ட தக்வாவிலிருந்து இறை நேசர்களாக வாழ்ந்தாலும் எனக்கு கொண்டும் கூடாது. என்னுடைய கிங்டம் ஆட்சியிலே எதையும் கூட்டாது, எந்த பிளஸையும் ஏற்படுத்தாது. நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய பாவிகள், படுபாவிகள். அஸ்ஜர் நேரடி மீனிங் என்ன? படுபாவிகளாக வாழ்ந்தாலும் அது என்னுடைய ஆட்சியிலும் அந்தத்திலும் எதையும் ஷார்ட் ஆக்காது. நமக்குத்தான் ஷார்ட், நமக்குத்தான் வீக், நமக்குத்தான் பலகீனம். எனவே படிப்பின் நம்முடைய ஈமானை கூட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பை அந்த நிலைமையிலும் மஸ்ஜித் தொழுகிறார்கள். அந்த நிலைமையிலும் ஜும்ஆவுக்கு இக்காமத் சொல்லும் பொழுது அல்ல, குத்பா பயான் முடிந்த அரபு குத்பாவில் அல்ல, அல்லது 2வது ரக்காத்தில் ஓடி வந்து சேர்வது அல்ல,
அதான் சொல்லும் பொழுது மஸ்ஜிதில் இருக்கிறார்கள். முடித்தவுடன் போய் அடித்து பாருங்கள். மஸ்ஜித் அக்ஸா இன்றைய ஜும்மா 3 மணிக்கு 2:30 3 மணி 4 மணிக்கு பின்னால் அடித்து பாருங்கள். நமக்கு என்ன? ஜும்மா இக்காம சொல்லும் வரைக்கும் வந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் எத்தனை பேர் வரவில்லை? நம்முடைய ஈமான் ஒரு ஜும்மாவுக்கு அதான் சொல்லும் பொழுது வருவதற்கு நம்முடைய ஈமான் கெப்பாசிட்டி போதாது என்றால் இப்படியான ஆபத்துகள் வந்தால் மதம் மாறுவது நிச்சயம். மன்னிக்க வேண்டும். அங்கிருக்கின்ற பால் குடிக்கின்ற வயது சிறுவனுக்கு இருக்கின்ற தைரியம் இன்று 3-4 பரம்பரை கண்டவரிடம் இல்லாத கேவலமான காலம். இதுதான் என்னுடைய தலைப்பு. சுற்றி வந்து சோதனை அப்படி பேசி வந்து பலஸ்தீன் மக்களிடம் பாடம் படிப்போம், லெசன் எடுப்போம். ஷேர் பண்ணுவதல்ல வீடியோ ஆடியோக்களை, அதல்ல லெசன். எனக்கு எத்தனை வயது, அந்த சிறுவனுக்கு எத்தனை வயது, எத்தனை பேர் கூப்பிடுகிறார்கள் எங்களுடைய நாட்டுக்கு வாருங்கள், நிம்மதியா தூங்கலாம், நிம்மதியா படிக்கலாம், நிம்மதியா சாப்பிடலாம், நல்ல விளையாடலாம், அது சந்தோஷமா ஜொலி பண்ணலாம், எல்லா பெசிலிட்டிஸும் இருக்கிறது. எங்களுக்கு இஸ்லாத்துக்காக ஈமானுக்காக சொர்க்கத்தை அடைய வழி இருக்கிறதா? இதுதான் கேள்வி. இது சந்திர மண்டலத்தில் வாழக்கூடியவர்களை சஹாபாக்களை பற்றி பேசவில்லை. இப்பொழுது இந்த நிமிடம் ஷஹீதாகிக் கொண்டிருக்கின்ற, தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற, கால் கைகளை இழந்திருக்கின்ற, கண்ணியமானவர்களை இன்ஜர்ட் ஆகியிருக்கின்ற அனாதைகளையும் விதவைகளையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது முன்னேறுவது? கண்ணியமானவர்களே, யூதர்களுக்கு அழிவு, கேவலம், சாபம், அது அல்லாஹ்வுடைய முடிவு. இறுதியான முடிக்கிறேன். கேவலமான மிருகங்கள் குர்ஆனில் பேசப்படுகின்றன. ஒன்று 4 கால் சொல்லுவோமே, 4 கால். அரபியிலே குர்ஆன் சொல்லுகிறது ஹின்ஸீர். அடுத்தது டாக், நாய். இன்னும் ஒன்று மங்கி, குரங்கு. இன்னும் ஒன்று டொங்கி, கழுதை. இந்த கேவலமான அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான் என்றாலும் இந்த எக்ஸாம்பிள்களை நான் சொல்லுவோம் ஒரு சீப்பான அமைப்பில். இந்த மிருகங்களுடைய எக்ஸாம்பிள், இதற்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் தான் இந்த யூதர்கள். ஹின்ஸீருடைய தன்மை உள்ளவர்கள். 4 காலம் சொல்லுவோமே, அதனுடைய தன்மை நாய் தன்மை, குரங்கு தன்மை, அதே போன்று கழுதை தன்மை. இதுக்கங்கால் என்ன வேண்டும்? ஒவ்வொரு படைப்பும் அவர்களை காட்டும். ஒளிய இடமில்லாமல் ஓடுகின்ற ஒரு காலம் வரும். தூணுக்கு பின்னால், கல்லுக்கு பின்னால், மலைக்கு பின்னால், மரங்களுக்கு பின்னால் எங்க ஒளிந்திருந்தாலும் எல்லாமே கூப்பிடும் முஸ்லிம், முஸ்லிம். இங்கே எனக்கு பின்னால் பேச முடியாத ஒவ்வொன்றும் பேசும். தூண் சொல்லும், முஸ்லிமே இங்க வா, எனக்கு பின்னால் ஒரு யகூதி ஒளிந்திருக்கிற, வந்து கொள்ளு. ஒரே ஒரு மரம் காட்டாது, வேறக்கலை சொல்லக்கூடிய அந்த மரத்தை தான் அங்கு அவர்கள் வளர்க்கிறார்கள், பிளான் பண்ணுகிறார்கள். பிளான் பண்ணி அவர்கள் அது வளர்க்கிறார்கள். அதிலே ஒரு மடத்தனம் இருக்கிறது. என்ன மடத்தனம்? அந்த மரத்துக்கு பின்னால் ஒளிந்திருப்பார்கள் என்று நமக்கு தெரியும் தானே. அந்த மரங்கள் இருக்கிற இடங்களை எல்லாம் தாக்கிவிட்டால் அவர்கள் சுக்குநூறாகுவார்கள். அந்த மரம் மாத்திரம் அவர்களுடைய மரம், அது அவர்களை காட்டிக் கொடுக்காது, மற்ற எல்லாம் காட்டும். அப்படி எங்கும் ஒளிய இடம் இல்லாமல் ஓடக்கூடிய கேவலமான ஒரு ஜாதி தான் இந்த ஜீவனை சேர்ந்த யகூதிகள். அவர்களுக்கு அழிவு. உண்மையில் இந்த நிகழ்வு அவர்களுக்கு சேதங்கள் அதிகம். நடக்கிறது, அவர்களுக்கு கௌரவ பிரச்சனை. அந்த அவர்களுடைய பெரும் ஆயுதம் அந்த இளைஞர்களுடைய கல்லுக்கு நின்று பிடிக்காத காலம். அங்கிருக்கின்ற கல், அங்கிருக்கின்ற ஆயுதத்தை விட பவர்ஃபுல்லான ஒன்றாக, மிக இஞ்சடைப்படுத்தக்கூடிய, தாக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் மாற்றிக் கொடுத்திருக்கிறான். அது என்ன கல் தெரியுமா? முடிக்கிற இறுதியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இஸ்லாம் புக்களை படித்திருக்கிறோம் வரலாறு. ஜாலூத் என்பவனை கட்டம்பொல்லால் ஒரு ஷாட் கொடுத்து கதையை முடித்தார்கள். ஒரு கட்டம்போல் ஷாட், ஒரு கல்லு. கண்ணியமானே, அந்த இனம், அந்த வகையான கல்லுதான் இவர்களுக்கு இன்று ஆயுதம். ஜாலூத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்த அந்த கல்லு. அதற்கு முன்னால் இவருடைய நவீன ஆயுதங்கள் கூட நின்று பிடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு தைரியத்தையும் சக்தியையும் உதவியை செய்து கொண்டிருக்கிறான். எனவே நாமும் நம்முடைய சோதனைகளை அவர்களுடைய சோதனை. எனக்கு தலை வலிதான், அவர்களுக்கு தலையே இல்லை. எனக்கு காலையிலே காயம், பெண்டேஜ் போட்டிருக்கு, அவர்களுக்கு காலே இல்லை. எனக்கு 2-3 குழந்தைகள் இருக்கிறார்கள், ஏதோ அல்லாஹ் குழந்தை பாக்கி தந்திருக்கிறார், அவருடைய குழந்தைகள் எல்லாம் கபரிலே. இப்படி பார்ப்போம். ஹதீஸ் இறுதியாக உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளிலே
எனக்கு ஏற்பட்ட சோதனைகளை நினைத்து ஆறுதலைகள். அது உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளின் போது எனக்கு ஏற்பட்ட சோதனைகளை நினைத்து ஆறுதல் அடையுங்கள். அது இதனுடைய சோட்பம் கண்ணியமானவர்களே. எனவே ஈமானை அதிகரிப்போம், அல்லாஹ்வுடைய தொடர்பை கூட்டுவோம். எந்த நிலைமை வந்தாலும் அந்த சேலஞ்சுக்கு முகம் கொடுக்கின்ற தைரியத்தை வளர்த்துக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான எந்த சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய தொடர்பை கண்டிக்காத, ஈமானை இஸ்லாத்தை இழக்காத, தக்வாவை விட்டு தூரமாகாத உறுதிமிக்க மூமின்களாக நம்மை மாற்றுவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உலக முஸ்லீம்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, கவலைகளை போக்கி வைப்பாயாக, கடன்களை நிறைவேற்றி கொடுப்பாயாக, நோய் நிவாரணங்களை கொடுப்பாயாக, பொருளாதார பிரச்சனை இல்லாமல் ஆக்குவாயாக. எந்தெந்த இடங்களில் யார் யார் என்னென்ன கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்களோ அந்த கஷ்டங்களை அகற்றி வைப்பாயாக, அந்த சிரமங்களை போக்கி வைப்பாயாக, அந்த இன்பங்களிலே அவர்களுக்கு அந்த துன்பங்களிலே இன்பத்தை கொடுப்பாயாக, அந்த சோதனைகளிலே வெற்றியை கொடுப்பாயாக. குறிப்பாக பலஸ்தீனிலே கஸ்ஸாவிலே அந்த மக்கள் படுகின்ற அந்த கஷ்டத்தை போக்கி வைப்பாயாக. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பாயாக, அவருடைய பொருளாதாரங்களை நீ அளிப்பாயாக, அந்த எதிரிகளுடைய தாக்குதல்களிலிருந்து முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக, அவருடைய சதிகளை அவர்களுக்கு எதிராக மாற்றுவாயாக, அவருடைய ஆயுதங்களுடைய செயற்பாடுகளை அவர்களுக்கு பாதகமாக்குவாயாக, அவர்களுக்கு எதிராக இன்னும் இன்னும் தைரியத்தையும் அவர்களுக்குரிய முன்னேற்றங்களை நீ கொடுப்பாயாக. அந்த நிகழ்விலே மிக தெளிவான ஒரு வெற்றியை முஸ்லிம்களுக்கு நீ கொடுப்பாயாக. ஷஹீதுகளுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பாயாக. கணவனை இழந்த விதவை பெண்களை நீ பராமரிப்பாயாக. அதே போன்று பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களுக்கு நீ ஆறுதலை கொடுப்பாயாக. இழந்த சொத்துக்களை பன்மடங்கு பெருக்கி கொடுப்பாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும்